சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பின் பெண்களுக்கான அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் உள்ள ஔவையார் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு ஆளுநர் RN ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமர் மோடி பொறுப்பேற்ற பின் மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பல்வேறு வசதிகள் மற்றும் திட்டங்களால் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களின் சேர்க்கை உயர்ந்துள்ளதாகவும் மாணவர்களை விட மாணவிகள்தான் ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். 1,20,00,000 பேர் பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தில் பயன் அடைந்து உள்ளதாகவும் முத்தலாக் தடை சட்டத்தால் இஸ்லாமிய பெண்களின் கண்ணியம் காப்பாற்றப்பட்டு உள்ளதாகவும் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டிற்குள் நமது தேசம் தன்னிறைவு பெற்றுள்ள நாடாக திகழும் போது பெண்களின் சரிபாதி பங்களிப்பு இருக்கும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியில்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றதாகவும் நாட்டுக்கு நல்லது செய்தவர்களை பிரதமர் பாராட்டி பேசுவதில் எந்த தவறும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். பெண்களின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வோம் என ஒவ்வொரு ஆணும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன், நம்முடைய வாழ்வில் பெண்களின் பங்களிப்பும் தியாகமும் அளவீடற்றவை என குறிப்பிட்டுள்ளார். எதிலும் சளைக்காத பெண்ணினத்தை எல்லா விஷயங்களிலும் இணைத்துக் கொண்டு அனைத்திலும் சம உரிமை கிடைக்க செய்வோம் என்றும் கமல்ஹாசன் கூறியுள்ளார். சிவகாசியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் பெண் தொழிலாளர்கள் மகளிர் தினத்தை கேக் வெட்டி கொண்டாடினார்கள். ஒருவருக்கொருவர் கேக் ஊட்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்திய அவர்கள் பெண்கள் உரிமை ஓங்குக, பெண்கள் உரிமை வாழ்க என கோஷமிட்டனர். பின்னர் பேசிய தொழிலாளர் முருகேஸ்வரி, உயிரை பணயம் வைத்து பட்டாசு ஆலையில் பணிபுரிவதாகவும் பட்டாசு தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பெண்கள் உரிமை வாழ்க, பெண்கள் உரிமை வாழ்க, பெண்கள் உரிமை ஓங்குக. மகளிர் தினம் பெண்கள் அனைவரும் சேர்ந்து கேக்கு கொட்டி நல்லா சந்தோஷமா கொண்டாடினோம். எங்களுக்கு தொழிலே பட்டாசு தொழில் தான். இதை வாழ்நாள் முழுவதும் நாங்கள் டெய்லி எங்களுக்கு வேலை நடக்கணும். இது அரசாங்கம் தான் நடவடிக்கை தருங்க. உயிரே எங்கள் பணையை வச்சு தான் அதை வேலை செய்கிறோம். உயிர் போனாலும் போனதான். இதனால எங்கள் பிள்ளைகளாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு கிடக்கும். அதே நாங்கள் மீறி மக்களுக்கு நல்லா சந்தோஷம் கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த பட்டாசு தொழிலே நடத்திக்கிட்டு இருக்கோம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.